ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரனையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் 5 மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறையில் கண்ணீர் சிந்திய பிள்ளையான் புலிகளை தோற்கடிக்க உதவியமைக்கான பிரதிபலனா என கேள்வி. அரசின் மிரட்டும் தொனி பரப்புரை தமிழ் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என சத்தியலிங்கம் நம்பிக்கை. தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை வழங்குவது குறித்து செல்வம் எச்சரிக்கை. மாவட்டத்தை காப்பாற்ற முடியாது எனவும் கருத்து. ஆளும் தரப்பின் பொய் பரப்புரைகளால் அரசுக்கு பின்னடைவு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களும் கடும் உத்தரவு. அமெரிக்காவின் புதிய வரி பொருளாதார அவசர நிலை என்கிறார் ரணில். 1 லட்சம் பேரின் தொழில்களுக்கு ஆபத்து எனவும் எச்சரிக்கை. ஆபாச கருத்துக்களை வெளியிட்ட பொன்முடிக்கு வலுக்கும் எதிர்ப்பு. செருப்புகளுடன் ஆர்ப்பாட்டம் நடத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பெண்கள். ஆங்கில கால்வாய் ஊடான குடியேறிகளின் வருகை அதிகரிப்பு. புதிய தடுப்பு ஏற்பாடுகள் குறித்து இருதரப்பும் பேச்சு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறுவது போன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என பிவுத்திருகெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கிழக்கில் நடந்ததாக கூறப்படும் கடத்தல் வழக்கு தொடர்பாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது உயிரை பணயம் வைத்து விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவியதுக்காக தமக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றதா என கேள்வி எழுப்பிய பிள்ளையான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் தடுத்து வைக்கப் போகின்றார்கள் என அவர் அழுதார் என்றும் உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். கடத்தலுக்கு உதவியமை மற்றும் உடந்தையாக இருந்தமை தொடர்பான சட்டவிரோத நடவடிக்கையின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்க கையொப்பமிட்ட உத்தரவின் கீழ் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானின் கைது மற்றும் தடுப்பு காவல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடையது என எந்த வகையிலும் உத்தரவில் கூறப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் அவருக்கு தெரிந்திருக்க முடியாது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் மூளையாக பிள்ளையான் இருந்தார் என யாராவது கூறினால் அது ஒரு நகைச்சுவை என தெரிவித்த உதய கம்மன்பில உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பல தகவல்களை பிள்ளையான் வெளியிட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஏப்ரல் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் எனவும் தெரிவித்துள்ளார். பிள்ளையானின் சட்டத்தரணிகள் அவரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்தே தாம் சட்டத்தரணியாக பிரதிநிதித்துவப்படுத்த தீர்மானித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். குடும்பத்தினரிடம் தேவையான விவரங்களை பெற்ற பின்னர் தொலைபேசி ஊடாக குற்ற புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நாயகத்தை தொடர்பு கொண்டு பிள்ளையானை அணுகுவதற்கு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விடயத்தை தெரிவித்ததாகவும் உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் பிள்ளையானின் சட்டத்தரணி என எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்குமாறு குற்ற புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்ததை அடுத்து அவரை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். இந்த சந்திப்பின் போது காவல்துறை அதிகாரிகள் 4 உடன் இருந்தார்கள் எனவும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் இது வழக்கமான நடைமுறை அல்லவெனவும் உதய கம்மன்பில சுட்டிக்காட்டினார். எனினும் தனியாக பேசுவதற்கு கோரிய போதிலும் அதனை காவல்துறை நிராகரித்துள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். வளமான நாட்டை கட்டியெழுப்புவதாக தெரிவித்த ஜேவிபியையும் திசை காட்டியையும் மக்கள் ஆதரித்த போதிலும் அவர்களால் எந்தவொரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாது போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். பொத்துவில் தேர்தல் தொகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய சஜித் பிரேமதாச ஊழல்வாதிகளை பிடிப்பதற்கு போதுமான எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி அதிகாரத்தை கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்படும்
ஜனாதிபதி அறிவுறுத்தல்களை விடுத்து வருகின்றார் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்க நிதி இல்லாமல் உகந்த சேவையை வழங்குவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதையும் சரியாக செய்ய தெரியாது, பொய்யும் ஏமாற்றமுமே தொடர்ந்து வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கமும் ஜனாதிபதியும் மக்களை அச்சுறுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி உறுப்பினர்களுக்கு மாத்திரமன்றி முழு மக்களுக்கும் சேவையாற்றுவதே ஜனாதிபதியின் பொறுப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை மக்களின் வாக்கு பலத்தால் வெற்றி பெற செய்யுமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருட்களின் விலைகள் அதிகரித்து வருமானம் குறைந்துள்ள நிலையில் இலட்சக்கணக்கான மக்கள் தமது 3 வேளையும் உணவை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காவிடின் ஒதுக்கப்பட்ட நிதியை கையாள்வதில் தடைகள் ஏற்படும் என மிரட்டல் தொனியில் அமைச்சர்கள் பரப்புரைகளை செய்து வருவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். மாகாண அபிவிருத்திக்கு ஒதுக்கப்படும் நிதி மக்களின் வரிப்பணமே என தெரிவித்துள்ள சத்தியலிங்கம் அந்த நிதிக்கு ஆளும் கட்சி உரிமை கோர முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்காவிடின் நிதிகளை கையாள்வதில் தடைகள் ஏற்படும் என கூறுவது மிக மோசமான பரப்புரை உத்தியாகும் என சத்தியலிங்கம் சாடியுள்ளார். நாட்டின் அரசாங்கத்தினால் மாகாணங்களின் அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கீடு செய்வது ஆட்சியில் உள்ள அரசாங்கத்தின் கடமையாகும் எனவும் அதனை அவர்கள் தவிர்க்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். வடக்கு மாகாணம் இலங்கையிலே இருப்பதாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாகாணம் தாம் அறிந்தவரையில் தனி நாடல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 30 வருடங்களாக நடைபெற்ற கொடிய யுத்தத்தினால் உட்கட்டுமானங்கள் மற்றும் நீண்ட காலமாக அபிவிருத்தி செய்யப்படவில்லை எனவும் அங்குள்ள மக்களின் தேவைகள் நாட்டின் ஏனைய மாகாணங்களில் வாழுகின்ற மக்களின் தேவையை விட வேறுபட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே வடக்கு மாகாணத்திற்கு விசேடமாக அதிக நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கம் செய்திருக்க வேண்டும் என்ற போதிலும் அவ்வாறு நிதி ஒதுக்கீடு எதுவும் செய்யப்படவில்லை எனவும் சத்தியலிங்கம் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசினால் மாகாணங்களின் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படும் நிதியானது இந்த நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் சொந்தமானது எனவும் அதனை அனுபவிக்க அனைத்து மக்களுக்கும் உரிமை உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதுவே ஜனநாயக வரவு செலவு திட்ட நிதி என்பது தேசிய மக்கள் சக்தியின் கட்சி நிதியோ ஜனாதிபதியின் சொந்த நிதியோ அல்ல எனவும் சத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். எனவே இவ்வாறான மிரட்டும் தொனியிலான பாணியில் தேர்தல் பரப்புரை செய்வதை தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கூறியுள்ள அவர் அமைச்சரின் மிரட்டலுக்கு சரியான பதிலை எதிர்வரும் தேர்தலில் வாக்கு பதிவதால் தமிழ் மக்கள் காட்டுவார்கள் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பொய்யான கருத்துக்களை சமூகத்தில் பரப்புவது எதிர்வரும் தேர்தலில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவது குறித்து தேசிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட குழுவில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த நிலைமையை விரைவில் சரி செய்வதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அரசு தரப்பினால் கடந்த காலங்களில் கூறப்பட்ட பொய்யான அறிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை விளம்பரப்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவற்றை மேலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதில் அதிக கவனம் செலுத்துமாறும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் தேர்தல் வேட்பாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுக்கூட்டங்களிலும் ஊடகங்கள் முன்னிலையிலும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட குழுவில் கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் பட்சத்தில் மாவட்டத்தை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இடைநிறுத்தப்பட்டுள்ள கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி ஆகிய திட்டங்கள் மீண்டும் செயற்படுத்தப்படும் வாய்ப்பு இதனூடாக ஏற்படும் என கூறிய அவர் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்திலே இந்த கனிய மண் அகழ் அது பிரதானமான விடயமாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்ற ஒரு சூழல். மற்றது காற்றலை மின்சாரம் இதையெல்லாம் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே
பல பிரச்சனைகளை எங்களுடைய மக்கள் எதிர்ப்பின் அடிப்படையிலே அது நிறுத்தப்பட்டிருக்கு. கடந்த டிசிசி மீட்டிங்கில் கூட இது நிறுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி பிரதமர்களுடைய வருகை என்பது இந்த தங்களுடைய எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த இரண்டு விடயங்களையும் கவனத்தில் கொள்ளுகின்ற வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த தேர்தலிலும், அதாவது எங்களுடைய பிரதேச சபை நகர சபை தேர்தல்கள் எல்லாம் இந்த மண் அகழ்வு, காற்றலை, மின்சாரம் போன்றவைகளுக்கு அனுமதி கொடுக்கின்ற அதிகாரங்கள் கொண்டவை. ஆகவே இது ஜேவிபி அரசாங்கம் முழுமையாக கைப்பற்றுமாக இருந்தால் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலை அது உருவாக்கும். ஆகவே இவருடைய வருகை என்பது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அந்த அடிப்படையிலே இங்கே பிரதேச சபை நகர சபைகளை கைப்பற்றுவதன் ஊடாக தங்களுடைய காரியங்களை செய்து முடிக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்திலே அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு சின்ன பிரச்சாரம், சின்ன தேர்தல். ஜனாதிபதி வருகிறார். ஆனால் இவ்வளவு காலமும் 6 மாதங்களாகிவிட்டது ஜனாதிபதியின் வருகை வன்னி மாவட்டத்திலே, குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே வருகை இருக்கவில்லை. சுகாதார அமைச்சர் வருவதாக சொன்னார்கள். அவரும் 16ஆம் தேதி ஏதோ போன மாதம் 26ஆம் தேதி வருவதாக பாராளுமன்றத்தை வாக்களித்தார், வரவில்லை. எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் 10ஆம் தேதி வருவதாக வாக்களித்தார், வரவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாரும் வருகை தருவது எங்களுடைய மண்ணை வருமானமாக்குகின்ற, எங்களுடைய காற்றை வருமானமாக்குகின்ற ஒரு செயல்பாட்டிலே கவனம் செலுத்துகின்ற அந்த ரீதியிலே தான் வருகிறார்கள். மக்கள் உஷாராக இருக்க வேண்டும். இந்த பிரதேச சபை நகர சபைகளுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமாக இருந்தால் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய காற்றையும் நாங்கள் இழந்து விடுவோம் என்பதை இச்சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கிளிநொச்சியில் 16 சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தியோ அலஸ்ட்ரீலன் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். கிளிநொச்சி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் விளையாட்டு உத்தியோகத்தராக பணியாற்றிய குறித்த நபர் 16 சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட குறித்த நபர் கிளிநொச்சி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் அங்கத்தவராக உள்ள நிலையில் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் கடிதம் ஒன்றையும் அவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இலங்கையில் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையில் எந்தவொரு வேறுபாடுகளும் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் வழங்கிய எந்தவொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றாதது அதற்கு எதிர்மாறாக செயற்பட்டு வருவதாக யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கூறினார். இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையிலே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அந்த கொடூர சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லி வாக்குறுதி அளித்திருந்த அனுர அரசாங்கம் அதே கொடூரமான சட்டத்தின் கீழ் மிக கொடூரமான சித்திரவதைகள் மூலம் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் கீழ் கைது செய்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எதிராக அந்த சித்திரவதை மூலம் பெறப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலங்களின் அடிப்படையில் வழக்குகள் கடந்த அரசாங்கங்களினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையிலே இந்த அனுர அரசு வந்த பின்னர் கூட ஒரு நீதிமன்றத்தினால் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் என்பதற்காக சித்திரவதை மூலம் பெறப்பட்டது என்பதற்காக ஒரு வழக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிற பொழுது இன்னும் ஒரு நீதிமன்றத்திலே அதே குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு வழக்குகளை பதிவு செய்கின்ற ஒரு கொடூரம் அவலம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இவர்களுக்கும் இதற்கு முன்னர் இருந்த கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களுக்கும் இடையிலே எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. இவர் ஜனாதிபதியாக வந்த பிற்பாடும் அவர் கையொப்பமிட்டு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஆட்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதிகளை இவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர்கள் சொன்னதும் செய்து கொண்டிருப்பதும் எதிரான ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து செயற்பட்ட அனைவரும் துரோகிகள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளை எதிர்ப்பதற்கு தத்துணிவின்றியே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பலர் இணைந்து செயற்பட்டதாக
யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறினார். இன்று வேறு வேறு கட்சிகளில் போட்டியிட்டாலும் அவர்கள் தாங்கள் வெல்கிறோமோ இல்லையோ தேசிய மக்கள் சக்தியை வெற்றியை எப்படியாவது தடுத்து நிறுத்துவதற்கு போலி பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த போலி பிரச்சாரம் செய்வர்களை பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருக்கிறது. விடுதலை புலிகள் காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள்? விடுதலை புலிகளுக்கு பயந்து எங்கே இருந்தார்கள்? நாங்கள் ஒன்றை கூற வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சி கூட்டமைப்பு எப்போது உருவாகியது? கூட்டமைப்பு எப்போது உருவாகியது என்று 2001ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் எல்லா மாற்று அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்கான ஒரு செயற்பாட்டை செய்திருந்தார்கள். அன்றைய தினம் அழைப்பானை விடுத்திருந்தார்கள். அன்றைய தினம் அழைப்பானை விடுத்தது நிமித்தமாக அவர்கள் அன்றைய கால சூழ்நிலை, அன்று விடுதலை புலிகளை பகைப்பதற்கு யாருக்கும் அந்த நேரம் தத்துணிவில்லை. அதன் காரணமாக அன்றைய தினம் ஒன்றுபட்டிருந்தார்கள். அது பேரளவில் தான் ஒன்றுபட்டிருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று பதிவு செய்யப்படவில்லை இன்று வரை. ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இன்று வரை பதிவு செய்யப்படவில்லை? ஏனென்றால் அவர்களது பழைய கட்சிகள் இல்லாமல் போய்விடுமோ? அதில் ஒரே ஒரு ஆள் தான் அந்த கூட்டமைப்பில் இணையவில்லை, ஆனந்த சங்கரி. அவர் எதிரியாகவே இருந்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரும் இணைந்தவர்கள் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறார்கள். துரோகிகள் பட்டியலில் இவர்கள் தான் சேர்க்கப்பட வேண்டும். எதிரி வேற, துரோகி வேற. அந்த நிமித்தம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வரைக்கும் பேரளவில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதை ஒழிய நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து மக்கள் சந்திப்பிலும் கலந்து கொள்ள உள்ளதுடன் தேர்தல் ஊடாக மக்களுக்கு ஆற்றவுள்ள பணிகள் தொடர்பிலும் தெளிவுபடுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். ஜனாதிபதியின் யாழ்ப்பாண பயணம் தொடர்பாக சாவகச்சேரியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் விஜயத்தை செய்து யாழ் மக்களுக்கு நாங்கள் என்னத்தை செய்ய போகின்றோம் எதிர்வரும் காலத்தில் வேலை திட்டத்தில். இந்த பிரதேச சபைகள், நகர சபைகள் எமக்கு தேசிய மக்கள் சக்திக்கு இன்றியமையாத ஒன்று என்று நாங்கள் கூறப்போகின்றோம். அதனூடாக மக்கள் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்திக்கு பூரணமான ஆதரவை கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். 17 சபைகளையும் தேசிய மக்கள் சக்தியிடமே பெரும்பான்மை ஆதரவுடன் இந்த தேர்தலில் கொடுக்கப் போகிறார்கள். அதே நேரம் சாவகச்சேரி பிரதேச சபை, நகர சபைகளை இரண்டையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கான சூழ்நிலை பெரும்பாகம் இருக்கின்றது. அது சாவகச்சேரி நகர சபை, சாவகச்சேரி பஸ் ஸ்டாண்டில் நடந்த கூட்டத்தின் ஊடாக எங்களுக்கு தெளிவு ஏற்படுத்தியிருக்கிறது. பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த கலந்து கொண்டது நிமித்தம் நமக்கு தெரிகிறது சாவகச்சேரி நகர சபையும் பிரதேசவின் தேசிய மக்கள் சக்திக்கு உறுதுணையாக பெரும்பான்மை ஆதரவுடன் இந்த நகர சபையை கைப்பற்றுவோம் என்ற இடத்தில் கூறிக்கொள்கிறோம். அதே நேரம் யாழ் மாநகர சபையும் பெரும்பான்மையாக கைப்பற்றுவோம். 17 சபைகளும் தேசிய மக்கள் சக்தியிடம் இம்முறை ஒரே திசையில் பயணிப்பதற்கு நாங்கள் அனைத்து மக்களும் தீர்மானித்து விட்டார்கள். நாங்கள் மக்களுடன் கலந்தாலோசிக்கும் தெரிகிறது. அதனால் ஏனைய கட்சிகள் கலக்கமடைந்திருக்கின்றன. அமெரிக்காவின் புதிய வரி அதிகரிப்பு கொள்கையின் விளைவால் இலங்கையில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வேலைகள் இழக்கப்படும் அபாயம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். இந்த நிலைமையானது நாட்டின் பொருளாதார அவசர நிலையாக கருத வேண்டும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு வரவிருக்கும் நெருக்கடியை நிவர்த்தி செய்ய எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தினார். கட்டடங்கள் அதிகரிக்கும் போது பொருட்களுக்கான நுகர்வோர் தேவை குறைகின்றது எனவும் இது ஒரு கற்பனையான சூழ்நிலை அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். வரி அதிகரிப்பின் தாக்கம் தொழில் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல பரந்த பொருளாதாரம் முழுவதும் பிரதிபலிக்கும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி வலியுறுத்தினார். விடுதிகள், கடைகள் மற்றும் ஏனைய ஒத்துழைப்பு சேவைகளை நடத்தும் மக்களின் வருமானத்தையும் இந்த வரி அதிகரிப்பு பாதிக்கும் எனவும் அது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். ஏற்றுமதி வருவாயில் ஏற்படும் வீழ்ச்சியானது கடன் தேவைகளின் அதிகரிப்புடன் ரூபாவின் மதிப்பையும் பலவீனப்படுத்தும் எனவும் பொருளாதார வளர்ச்சியில் மேலும் மந்த நிலைக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவுடன் உடனடியாக ராஜதந்திர ரீதியான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கான அழைப்பு விடுத்த ரணில் விக்ரமசிங்கே வெளிப்படையான தகவல் தொடர்புகளின் உடனடி தேவையையும் வலியுறுத்தியுள்ளார்.
ஸ்ரீலங்காவின் பதில் காவல்துறை அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் காவல்துறையினரால் நாடளாவிய ரீதியில் குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பல லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்களை காவல்துறையினர் மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். கிருளப்பனை காவல்துறை பிரிவின் துன்மோதர சந்தைக்கு அருகில் முச்சக்கர வண்டி சோதனையிடப்பட்டதுடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்ட 2 நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக கிருளப்பனை காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கிருளப்பனை சித்தார்த்த வீதியைச் சேர்ந்த 49 மற்றும் 39 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 57,45,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் அந்த பகுதியில் எரிவாயு கடை நடத்தி வருவதுடன் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பண மோசடி செய்ததற்காக ஒரு சந்தேக நபரும் பண மோசடிக்கு உதவியதாக மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட பணம் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்டதா அல்லது கடை நடத்துவதன் மூலம் ஈட்டப்பட்ட பணமா என்பதையும் கண்டறிய கிருளப்பனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆபாசமான கருத்துக்களை வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டின் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அதிமுகவின் மகளிர் பிரிவு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளது. இந்த நிலையில் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என கோரி பொதுநல வழக்கொன்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் திராவிடக் கழகம் நடத்திய உள்ளரங்க கூட்டத்தில் கண்ணியமற்ற பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி அமைச்சர் பொன்முடி வெளியிட்ட சர்ச்சை கருத்துக்களுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து மன்னிப்பு கோரி அறிக்கையொன்றை வெளியிட்ட பொன்முடி தாம் வெளியிட்ட தகாத கருத்து குறித்தும் அந்த பேச்சு பலரின் மனதை புண்படுத்தியுள்ளமை குறித்தும் மனம் வருந்துவதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் பெண்களை இழிவாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே அதிமுக மகளிர் அணியினர் கையில் செருப்புடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி, கோகுல இந்தியா உள்ளிட்ட முக்கிய பெண் நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடியை பதவியிலிருந்து நீக்கம் செய்ய கோரி சட்டத்தரணி ஜெகநாத் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் பொன்முடியின் பேச்சு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனவும் அவரது பேச்சு கருத்து சுதந்திரத்தின் கீழ் வராது எனவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட மதத்தை பற்றி அவதூறாக பேசுவது கருத்து சுதந்திரம் அல்ல என்பதுடன் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் அனைத்து மக்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு பொன்முடிக்கு உள்ளது எனவும் மனுதாரரான சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்த இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் உள்ள ஆங்கில கால்வாய் கடற்பரப்பை அபாயகரமான முறையில் சிறிய சிறிய படகுகளில் கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் சட்டவிரோத குடியேறிகளின் தொகை அதிகரித்து வரும் நிலையில் இவரை தடுக்கும் புதிய ஏற்பாடுகள் குறித்து 2 நாடுகளும் பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளன. பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலுள்ள ஆங்கில கால்வாய் கடற்பரப்பை அபாயகரமான முறையில் சிறிய படகுகளில் கடந்து பிரித்தானியாவுக்கு நுழையும் சட்டவிரோத குடியேறிகளின் தொகை புதிய சாதனை பதிவுகளை உருவாக்கி வரும் நிலையில் சட்டவிரோத குடியேறிகளை திருப்பி அனுப்பும் விடயம் குறித்து பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சு அதிகாரிகள் தற்போது புதிய பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளனர். இந்த பேச்சுக்களால் எட்டப்படக்கூடிய புதிய நகர்வின் அடிப்படையில் சட்டவிரோதமாக கடல் கடந்து பிரித்தானியாவுக்கு நுழையும் குடியேறிகளை மீண்டும் பிரான்சுக்கு நாடு கடத்தும் அதேவேளை பிரித்தானியாவில் குடும்பங்களை கொண்டுள்ள குடியேறிகளின் குடும்ப உறுப்பினர்கள் பிரான்சில் இருந்தால் அவ்வாறானவர்களை பிரான்ஸ் சட்ட ரீதியாக பிரித்தானியாவுக்கு அனுப்பி கொள்ளும் ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை 11 சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடைந்து 656 பேர் ஒரே நாளில் பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ள நிலையில் இந்த வருடத்தில் இதுவரை 8,000க்கும் மேற்பட்டவர்கள் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ளனர். தற்போது கலே பகுதியை சுற்றியுள்ள பிரெஞ்சு கட்டளை மையங்களில் பிரித்தானிய தரப்பிலும் பாதுகாப்பு பணியாளர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர். பிரான்சை பொறுத்தவரை பிரித்தானியாவுடன் கூட்டு ரோந்தை செய்வதையும் பிரித்தானியா சார்பாக பிரான்சில் புகலிட கோரிக்கைகளை பரிசீலிப்பதையும் தொடர்ந்தும் எதிர்த்து வருகிறது. இது தொடர்பாக பிரித்தானியா விடுத்த கோரிக்கைகளை நீண்ட காலமாக பிரான்ஸ் நிராகரித்துள்ள நிலையில் தற்போது பிரித்தானிய தரப்பிலிருந்தும் பாதுகாப்பு பணியாளர்களை அமர்த்த பிரான்ஸ் அனுமதித்துள்ளது. இவ்வாறான நிலையில்தான் ஆங்கில கால்வாயை கடந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைபவர்களை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பி பிரான்சில் சட்டபூர்வ பயணத்துக்கு உரித்தானவர்களை
பிரித்தானியாவுக்கு பிரான்சே சட்டபூர்வமாக அனுப்பும் நகர்வுகள் குறித்து பேசப்படுகின்றன. இந்த நகர்வின் அடிப்படையில் பிரித்தானியாவில் வாழ உரிமையுள்ள குறிப்பாக குடும்பங்களுடன் இணைவதற்கு உரித்துள்ளவர்கள் பிரான்சில் இருந்தால் அவ்வாறானவர்களை பிரித்தானியா ஏற்றுக்கொள்ளும். அதேவேளை அதே தொகையுள்ள சட்டவிரோத குடியேறிகள் பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் இந்த திட்டத்துக்குரிய ஆரம்ப பரிந்துரைகளில் கூறப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறையில் கண்ணீர் சிந்திய பிள்ளையான் புலிகளை தோற்கடிக்க உதவியமைக்கான பிரதிபலனா என கேள்வி. அரசின் மிரட்டும் தொனி பரப்புரை தமிழ் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என சத்தியலிங்கம் நம்பிக்கை. தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை வழங்குவது குறித்து செல்வம் எச்சரிக்கை. மாவட்டத்தை காப்பாற்ற முடியாது எனவும் கருத்து. ஆளும் தரப்பின் பொய் பரப்புரைகளால் அரசுக்கு பின்னடைவு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களும் கடும் உத்தரவு. அமெரிக்காவின் புதிய வரி பொருளாதார அவசர நிலை என்கிறார் ரணில். 1,00,000 பேரின் தொழில்களுக்கு ஆபத்து எனவும் எச்சரிக்கை. ஆபாச கருத்துக்களை வெளியிட்ட பொன்முடிக்கு வலுக்கும் எதிர்ப்பு. செருப்புகளுடன் ஆர்ப்பாட்டம் நடத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெண்கள். ஆங்கில கால்வாய் ஊடான குடியேறிகளின் வருகை அதிகரிப்பு. புதிய தடுப்பு ஏற்பாடுகள் குறித்து இருதரப்பும் பேச்சு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.